அட்ரஸ் தெரியாத ஆட்களை எல்லாம், அடுத்தவனுடைய மாட்டை திண்டவனை எல்லாம், கல்யாணம் பண்ணாத ஆளையெல்லாம் அவுளியாங்கிறீங்களே. அவுளியாக்கள்லாம் பெரிய அவுளியா யாரு? ஈசா நபி. அந்த ஈசா நபியை அழைத்தவர்களை பற்றி உங்கள் தீர்ப்பு என்ன? ஈசா நபி அவன் கிறிஸ்தவன், அவன் காஃபிரு, நீங்க முஸ்லிமோ? அடே, நீ அழைக்கிற ஆளை விட ஒரு கோடி மடங்கு சிறந்தவர். நீ எந்த நாவூராரை கூப்பிடுறியோ, எந்த அப்துல் கார் ஜிலானியை கூப்பிடுறியோ, எந்த அப்துல் முகமது கூப்பிடுறியோ, அவரெல்லாம் ஈசா நபிக்கு தூசியாவாரா? அவருடைய கால் தூசிக்கு சமமாவார்களா? அந்த ஈசா நபியை கூப்பிடுறான், அவனுக்கு அல்லாஹ் சொன்ன பட்டம் என்ன? காஃபிர். நீ சொல்ற பட்டம் என்ன? அப்ப அதில் சென்று போ. அவன் பெட்டர். இந்த கபூர் வணங்கிகளை விட ஈசா நபியை வணங்குறவன் பெட்டர், சிறந்தவன். ஏன்? அவன் நல்லவரை வணங்குறான். நீ நல்லவரா கெட்டவரான்னு தெரியாதவரை வணங்குகிறாய். கெட்டவர் என்று வரலாறு நீ எழுதி வைச்ச வரலாறுல தெரிகிறத அவரை வணங்குகிறாய். அவர் இறைநேசர் என்பதற்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. ஈசா நபி இறைநேசர் என்பதற்கு ப்ரூஃப் இருக்கிறது. அப்ப என்ன என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள்? அப்ப ஈசா நபியை வணங்கினா அவன் வந்து காஃபிரா போயிடுவான். நீங்க அது கீழே உள்ள ஆளெல்லாம் வணங்கிட்டு நீங்க முஸ்லீமா இருப்பீங்களா? அல்ல அப்படி கேட்கிறான். அப்படி கேட்கிறான், இத்தகது அஹ்பாரகும் ஒரு ஹுபானகும் அர்பாபம் இந்தூனில்லா ஒல் மசீஹபன மரியம். தங்களுடைய மத குருமார்களையும் பாதிரிமார்களையும் மரியமுடைய மகன் மசீஹ் என்ற ஈசாவையும் இவர்கள் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். ஒமா உமிரு இல்லாலி யாபுது இலாஹன் வாஹிதா. ஒரே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டது. நிறைய கடவுளை வணங்க சொல்லி உத்தரவு போடவில்லை என்று 9வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான்.